ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. யாருப்பா நீ? பந்தையே பார்க்காம 6. ஆஸ்திரேலியாவை கதறவிட்ட டெவால்ட் பிராவிஸ். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் இளம் புயல் டெவால்ட் பிராவிஸ் நிகழ்த்திய வான வேடிக்கையால் மைதானமே அதிர்ந்தது. வெறும் 26 பந்துகளில் 53 ரன்கள் விளாசிய அவர் குறிப்பாக அடித்த 3 நோ-லுக் சிக்சர்கள் ஆஸ்திரேலிய வீரர்களை நிலைகுலைய செய்தது. அவரது இந்த அசுரத்தனமான ஆட்டத்தால் தடுமாறிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 172 ரன்கள் என்ற சவாலான இலக்கை எட்டியது. மற்ற தென்னாப்பிரிக்க வீரர்களும் அதிரடியாக ஆடினர். கெய்ன்ஸில் நடைபெற்ற இந்த T20 போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. போட்டியின் முதல் ஓவரிலேயே கேப்டன் ஐடம் மார்க்ரம், ஜோஷ் ஹேசல்வுட் பந்து வீச்சில் ஆட்டமிழந்து வெளியேறினர். சிறிது நேரம் அதிரடி காட்டிய லுவான் ட்ரே பிரிட்டோரியஸ் மற்றும் ரியான் ரிக்கெல்டன் ஆகியோரும் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க 7 ஓவர்களுக்குள் 49 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்கா தடுமாறியது. தென்னாப்பிரிக்க அணி தடுமாறிக் கொண்டிருந்த போது களமிறங்கிய டெவால்ட் பிராவிஸ் ஆட்டத்தின் போக்கையே மாற்றினார். வந்தது முதலே ஆஸ்திரேலிய பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார். குறிப்பாக நேதன் எல்லிஸ் மற்றும் ஆடம் ஜாம்பா ஓவர்களில் அவர் காட்டிய ஆதிக்கம் பிரமிக்க வைத்தது. அவரது ஆட்டத்தின் உச்சகட்டமாக அவர் அடித்த 3 நோ-லுக் சிக்சர்கள் இருந்தன. பந்தை அடித்த பிறகு அதன் திசையை பார்க்காமலேயே நம்பிக்கையுடன் அவர் கொடுத்த போஸ் ரசிகர்களை இருக்கையின் நுனிக்கே வரவழைத்தது. பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஏபிடி வில்லியர்ஸை நினைவுபடுத்திய இந்த ஷாட்கள் அவரது தன்னம்பிக்கையையும் அபாரமான திறமையையும் வெளிப்படுத்தியது. மொத்தம் 26 பந்துகளை மட்டுமே சந்தித்த பிராவிஸ் 1 பவுண்டரி மற்றும் 6 வெண்ணெய் முட்டும் சிக்சர்களுடன் 53 ரன்கள் குவித்து அணியின் ஸ்கோரை ராக்கெட் வேகத்தில் உயர்த்தினார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 203.85 இருந்தது. பிராவிஸ் ஆட்டமிழந்த பிறகு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் சிறிது நேரம் தாக்குப்பிடித்தார். இறுதியில் அனுபவ வீரர் ராசி வான் டெர் டுசன் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 26 பந்துகளில் 3 பவுண்டரிகளுடன் 38 ரன்கள் எடுத்து அணியின் ஸ்கோர் 170 கடக்க உதவினார். இதனால் தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்தது. ஆஸ்திரேலிய தரப்பில் நேதன் எல்லிஸ் 3 விக்கெட்டுகளையும், ஆடம் ஜாம்பா மற்றும் ஜோஷ் ஹேசல்வுட் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பிராவிஸின் இந்த அதிரடி ஆட்டத்தால் தென்னாப்பிரிக்க அணி சவாலான இலக்கை ஆஸ்திரேலியாவுக்கு நிர்ணயித்துள்ளது.